ஹலோ. கொரியர்ப்பா. ஆ சொல்லுங்க. ரிட்டர்ன் போட்டுக்கிறியா? ஆ போட்டுருக்கேன். அந்த நிலக்கூட்டாண்ட இட்டு வந்து கூட்டு ரோடாண்ட. என்னால வர முடியாதுப்பா. அப்பா நீ மொபைல் வாங்குறதுக்கு வந்தா ம் இது மட்டும் வர முடியாதுன்னா எப்படி? வந்து அந்த பக்கம் பார்ட்டில் எதுவும் இல்லைப்பா, கோம்பேரி ஒன்னே ஒன்று இருந்துச்சு, அதுவும் வந்து வாங்கி போயிட்டாங்க. ஆ வந்து கொடுத்தேன்னா அப்டேட் பண்ணுறோம், இன்னைக்கு அமௌண்ட் வந்துடும். அப்படி இல்லை காட்டி யூடி தான் அடிப்போம். உடம்பு முடியலன்னு சொல்றேன், அன்னைக்கே நீங்க வரலன்னு சொல்லுங்க. அன்னைக்கு நான் அவ்வளோ நாள் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணதுனால ஏதோ கஷ்டப்பட்டு வந்தேன். நான் அதை ஓகேண்ணா. இப்போ நான் உங்களை இங்கே வர சொல்ல, மத்தியானம் வர சொல்ல, அந்த செக் போஸ்ட் அங்கே கேட்டுக்குது இல்லை, அங்கே எடுத்துன்னு வாங்கன்னு தான் சொல்கிறேன். அதுதான்ப்பா சொல்றேன். இப்ப நான் வரும்போது எங்கேயா விழுந்துட்டேன் அப்படின்னா இன்னைக்கு எதுவும் பார்சல் இல்ல, இன்னைக்கு எதுவும் பார்சல் இல்ல, இன்னைக்கு நாங்க வரமாட்டோம். சரி, நாங்க டோர் டெலிவரி வந்து பண்றோம், ஏன் டோர் டெலிவரி பண்ண மாட்டீங்க? இங்க ஜமனாமத்துல டோர் டெலிவரி, நான் ஜமனாமத்துல டோர் டெலிவரி இல்லைண்ணா. லாங் டிஸ்டன்ஸ்ல அப்படி சொன்னா பரவாயில்ல, 1/2 கிலோமீட்டர் கூட இல்ல, அதுக்கு அப்படி சொல்றீங்க. எது 1/2 கிலோமீட்டர் இல்ல? எது 1/2 கிலோமீட்டர் இல்ல? கோம்பேரி 1/2 கிலோமீட்டர் இல்லையா? இப்ப வர வழி பக்கத்துல தானே இருக்கு. ஜம்னாமுத்துல டோர் டெலிவரி இல்ல, அவ்வளவுதான். 1/2 கிலோமீட்டர் இல்ல, 100 மீட்டர் இருந்தா கூட டோர் டெலிவரி இல்ல. ஜம்னாமுத்துல வந்து ஒரே இடத்துல தான், மசியான மட்டும் தான் வந்து வாங்கி போறாங்க எல்லாருமே. எல்லாருமே வாங்கிட்டு போறாங்கன்றதுக்காக நான் வாங்கிட்டு போக முடியுமா? அதனால தான் நானும் சொல்றேன், எல்லாருமே அவங்க வர சொன்னாங்கன்னா போக மாட்டேன். அதனால நீங்க வர சொன்னா மட்டும் நான் வந்துருவா போறேன் நான், சொல்லுங்க. ஆஹா, அப்ப நாங்க ஆர்டர் போடுறோம், நாங்க வந்து கேட்டா வரமாட்டீங்க. உடம்பு முடியலன்னு சொல்லும்போது வர மாட்டீங்க. இப்ப நம்பியம்பட்டில இருக்கிறவன் ஆர்டர் போடுறான், நம்பியம்பட்டில வர சொல்றான், நம்பியம்பட்டி போக முடியுமா? நம்பியம்பட்டுக்கு ஒண்ணு வர சொன்னாப்பா. இப்ப எல்லாரும் நீங்க சரி, இப்ப நீங்க நம்பியம்பட்டில இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்க, நீங்க நம்பியம்பட்டில இருக்கிறீங்க, என்னால உடம்பு முடியல, நாங்க வர முடியாது, நீங்க வாங்க நம்பியம்பட்டில வாங்கினா நான் நம்பியம்பட்டி வருவேனா? அதே மாதிரிதான் கோம்பேரியும், அதே மாதிரிதான் கோம்பேரியும். இப்ப நான் கோம்பேரியும் நம்பியம்பட்டும் நம்பியம்பட்டும் ஒன்னே தான் எங்களுக்கு, அவுட் ஆஃப் ஏரியா தான். அதாச்சும் இங்க இருக்கிற கோம்பேரியும் அவ்வளவு தூரம் இருக்க நம்பியம்பட்டும் ஒண்ணுதான் எங்களுக்கு, அவுட் ஆஃப் ஏரியா அவ்வளவுதானா. ஜம்னாமுத்தூர் லாஸ்ட், ஜம்னாமுத்தூர் தான் வருவோம். எப்படி லாஜிக்கா நம்ம பேசுறேன்? லாஜிக்கா தான் பேசுறேன். என்ன லாஜிக் இருக்கு உனக்கு? 30 கிலோமீட்டர் தூரமா தெரியுது உனக்கு, இங்க இருக்கிற கோம்பேரி உனக்கு அவ்வளவு லாங், அதே சேம் லாங். அதாவது சொல்லுங்க, முருகர் கோயிலுக்கு, சரி முருகர் கோயிலுக்கும் கோம்பேரிக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கும்? கோம்பேரி அதிகமா, முருகர் கோயில் அதிகமா? இப்ப எங்க எவ்வளவு தூரம் கேக்குறதுக்கு தான் கால் பண்ணிக்கிறேன்ப்பா நானு. நான் வரலண்ணா. இல்ல, நான் நார்மலா இருந்தா நான் நல்லா இருக்கும்போது வந்து அங்க வந்து நடந்து வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், தெரியுமா உனக்கு? நான் நல்லா இருக்கும்போது நான் கேட்கவே தேவையில்ல. உன் கூட இருக்க நம்புறேன், அவனுக்கிட்டே வந்து நான் நடந்தே வந்து வாங்கிட்டு போயிருக்கேன். இப்ப எனக்கு உடம்பு முடியல, சரியா? சரிண்ணா, எனக்கு அந்த பக்கம் பார்சல் இல்ல, அதனால இன்னைக்கு வரமாட்டேன். சரிப்பா. நாளைக்கு இருந்துச்சுன்னா வருவோம், அப்படி இல்லாட்டி 3 நாள் அதே ரிட்டர்ன் ஆயிரும். நீங்க திரும்ப ரிட்டர்ன் போட முடியாது. அப்படியா? ஆமா, 3 நாள் அதே கேன்சல் ஆயிரும். உடம்பு முடியலன்னு உடம்பு முடியாதான் ஒருத்தன் சொல்றான்னா கூட வர முடியாது, அதுவும் கிட்டதான். சோ நீ எனக்கு கூட உடம்பு முடியலண்ணா. சொல்றது கேள்ப்பா, உனக்கு என்ன கண்ணு திறக்க முடியலையா? இல்ல கை கால் வராம இருக்கா? சொல்லு சொல்லு. கழுத்து நிக்காம இருக்கான்னு கேட்டேன். இல்ல சொல்லுப்பா. உடம்பெல்லாம் நடுங்குதுண்ணா. இல்லப்பா, உன் கண்ணு ஏதாவது கண்ணு திருப்ப முடியாம ஒரே ஒத்த கண்ணை வச்சுக்கிறியா நீ? உங்க ப்ராப்ளத்தை எல்லாம் என்னால பாக்க முடியாதுண்ணா. எனக்கு என்ன ப்ராப்ளமோ அதான் நான் பாக்குவேன். என் உடம்ப விட உன் உடம்பு நல்லதானே இருக்கு, கை கெல்லாம் நல்லதானே வருது. எனக்கு பார்சல் 10 ரூபாய் தராங்க, அந்த 10 ரூபாய்க்கு நான் பெட்ரோலுக்கே 30 ரூபாய் போடுறாங்க. டோர் டெலிவரி தான் நான் போடுறேன், அப்புறம் எதுக்கு டோர் டெலிவரி இல்லன்னு தெளிவா தானே சொல்றேன் நானு. நான் ஆர்டர் பண்றது அப்படிதான் ஆர்டர் பண்றேன். இனிமேல ஆர்டர் பண்ணாங்க, டோர் டெலிவரி இல்ல. டோர் டெலிவரி வரது ஜம்னாமுத்தூர் வர்றது எங்க கொரியர் மட்டும்தானா, வேற எந்த கொரியரும் வரதுல, கூட வரதுல யாரும். இப்ப வந்து இங்க டோர் டெலிவரி இல்ல. எல்லார் வீட்டுக்கும் ஒண்ணு போக சொல்லல, சரியா? எல்லா வீட்டும் நான் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா சொல்லுங்களா? உடம்பு முடியலன்னு சொல்றேன், அது ஒண்ணு புரியல. என்ன நோ, உடம்பு முடியல எல்லாருமே அதே சொன்னாங்களா? ரீசன் எல்லாருமே போட்டுமா? எல்லாருமே என்ன மாதிரி இருக்காங்களா? எனக்கு தெரியாது, நான் போய் எல்லாருமே பாத்துன்னு சொல்லுங்க. நானும் சொல்றேன், நான் எல்லாருக்கும் என்னையும் சொல்லவே இல்லையே, என்னால முடியல சொல்றேன். சில பேர் லேடிஸ் கூட தான் சொல்றாங்க, நான் குழந்தை வச்சுக்கிறேன், கை குழந்தை வச்சுக்கிறேன்னு. என்னால வர முடியாதுன்றான், அவங்களே வந்து யாருன்னா அனுப்பிச்சு வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரிதான் பண்ணணும். கண்ணு திறக்க முடியாம யாராவது இருக்காங்களா? ஏன்னா கை குழந்தை வச்சுக்கிறவங்களே வந்து வாங்கி போறாங்கன்னா கண்ணு திறக்கணும்னா நான் சொல்றேன். கண்ணு திறக்க முடியாதவங்க இப்ப நான் என்ன டோர் டெலிவரி இல்லைன்னா, நான் டோர் டெலிவரி இல்ல, இப்ப எடுத்து கொடுக்குறீங்களா இல்லையா?
டோர் இங்க தானப்பா இருக்கு, வந்து வாங்கிட்டு போறதுக்கு நான் அங்க இல்லண்ணா, பாட்டில் இல்லண்ணா. பாட்டில் 10 ரூபா தரான். 10 ரூபாய்க்கெல்லாம் நான் கோம்பேரி எல்லாம் வர மாட்டேன். முன்னாடி வாங்கிட்டு இருந்த பசங்க எங்க? இது முன்னாடி வாங்கிட்டு இருந்த பசங்க எல்லாம் லீவுண்ணா. 3 பேரும் லீவா? எல்லாருமே லீவ் நின்ட்டாங்க. ஜனமத்துக்கு யாரும் நான் போக மாட்டேன் குளிரு அப்படின்ட்டு. அங்கிருந்து எத்தனை கிலோமீட்டரு? வாணிமல்ல தான் வர நீ? வாணிமல் தான் வரேன். எத்தனை கிலோமீட்டரு? வாணிமல் தான். இத கேக்குறதுக்கு தான் சொன்னீங்களா? இப்ப நான் கேட்டதுக்கு மட்டும் சொன்னீங்க. என்னது 45 கிலோமீட்டர்னா? 45 கிலோமீட்டர் வரது இது. உனக்கு இங்க வந்து குடுத்துட்டு போக தெரியல, வாங்கிட்டு போக தெரியல. 45 கிலோமீட்டர் போய் குடுக்கறது இல்ல சரியா? நோ, 45 கிலோமீட்டர்ல 45 கிலோமீட்டர் வரேன். ஆனா எல்லாருமே இங்க வந்து வாங்கி போறாங்க. அதான் நானும் சொல்றேன். 10 ரூபாய்க்கு அப் அண்ட் டவுன் 5 கிலோமீட்டர் வரணும்னு எனக்கு அவசியம் இல்லைண்ணா. எனக்கு சர்வீஸ் இல்ல. நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுன்னா பண்ணிக்கிங்க. சர்வீஸ் இல்ல. நீ உடம்பு முடியலன்னா கூட பரவாயில்ல, நான் வர முடியாதுன்னு சொல்லுவாரு. அதுனப்பா உனக்கு உடம்பு இல்லைன்னா நான் என்ன பண்ணிட்டோம்? அதுதான் நானும் சொல்றேன். நாங்க உடம்பு முடியல. சரி இப்ப சொல்லிட்டு இல்ல நானு டோர் டெலிவரி இல்லன்ட்டு. சரிப்பா, டோர் டெலிவரி இல்லன்னு இப்ப சொல்லிட்டு இல்ல. ஜம்னாமுத்த பொறுத்த வரைக்கும் இப்ப நீ ஆனாங்காயம் வாணியம்படி அந்த மாதிரி இருந்தேன்னா டோர் டெலிவரிக்கு இது கன்ஃபார்ம். ஏப்பா நான் தெலுங்குலப்பா சொல்றேன். இங்க கிட்டதானே பாருங்க. சொல்றத கேளுங்க. நீங்க சொல்றதெல்லாம் இல்ல, நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், நீ சொல்றதான் கேட்கணும். அப்படி சொல்றியா? வாணியம்படி ஆலாங்காயம் இதெல்லாம் டோர் டெலிவரி. டோர் டெலிவரி இல்ல. நான் உடம்பு முடியல, நீ வந்து வீட்டுல வந்து வாங்கிட்டு போப்பா, பக்கத்துல தானே இருக்குன்னு சொல்றேன். அங்க சர்வீஸ் இல்லன்னு நான் சொல்லிட்டேன். இது இவ்வளே பக்கத்து ஊர்ல அரவள்ளி பக்கத்துலயே இருக்குதுல, இது அவ்வளவு லாங். எங்கமே இல்ல, அவுட் ஆஃப் சர்வீஸ் இல்ல. இங்க ஜம்னாமுத்தூர் மஸ்ஜித் தான் எல்லாரும் வந்து வாங்கிக்கிறாங்க. ரொம்ப தூரம் சொல்ற. அந்த 45 கிலோமீட்டர் ஒண்ணு, இங்க இருக்கிற கோம்பேரியும் ஒண்ணு உனக்கு. ஆமாண்ணா, 2 நிமிஷத்துல வண்டியில வரலாம். உனக்கு இது லாங். அந்த 2 நிமிஷம் யாருன்னா கொடுத்து அனுப்புங்க. இல்ல டோர் டெலிவரி ஆர்டர் பண்றோம் நாங்க. ஆனா நீங்க வந்து கொடுக்க மாட்டீங்க, எடுக்க மாட்டீங்க. நீங்க இருக்க இடத்துக்கு எல்லாரும் மணி கணக்கா பேசினாலும் அதே தானே ரீசன். அவுட் ஆஃப் சர்வீஸ் இது வரைக்கும் பண்ணிருந்தாங்க, இனிமேல் இல்ல. இது வரைக்கும் நான் இது வரைக்கும் வந்தவங்க வந்து பெட்ரோல் காசு சொல்றது கேளுண்ணா. இது வரைக்கும் வந்தவங்க வந்து பெட்ரோல் காசு சம்பளம், எனக்கு வந்து சிப்மெண்ட். நீ ஒவ்வொருத்தரும் போய் டோல் டெலிவரி பண்ணிட்டு இருக்கியா? இல்ல புரியல. ஒவ்வொருத்தரும் டோர் டெலிவரி பண்ணல இல்ல. ஒவ்வொருத்தருக்கு பண்றோம் பண்ணல, அது என்னோட விஷயம். அதுதான் இரு. இப்ப உன்னோட விஷயம் சொல்றல, எல்லாருக்கும் நான் டோர் டெலிவரி பண்ணல, அதுல என்னோட விஷயம் சொல்றல. சொல்லுங்க. எல்லாரும் வந்து என்கிட்ட வாங்கினாங்க, நான் வந்துட்டு நீங்க என்ன ஸ்பெஷலான்னு கேக்குற? அது எப்படி இருக்கு? நீ டோர் டெலிவரிக்குன்னு சொன்ன பாரு, அதுதான் சொல்றேன். போடுறது டோர் டெலிவரி தான். டோர் டெலிவரி கொடுக்க மாட்டோம். பின்கோடு மட்டும் தான் பாக்குவான். பிளிப்கார்ட் ஆகட்டும், மீஷோ ஆகட்டும், பின்கோடு மட்டும் தான் பாப்பான். அட்ரஸ் கோம்பேரி எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அச்சிப்பட்டி எங்க இருக்குன்னு தெரியாது. நம்பியம்பட்டி எங்க இருக்குன்னு தெரியாது. பட்டக்காடு எங்க இருக்குன்னு தெரியாது. சரியா? சரிப்பா. அங்க வந்து சர்வீஸ் பண்ணாங்க பாரு, எங்களுக்கு தான் தெரியும். இப்ப பட்டக்காடும் கோம்பேரியும் ஒண்ணு அப்படிதானே? நீ ரொம்ப லாங்ல இருக்கிறத ஏதோ அத்திப்பட்டு மாதிரி ஒரு ஊர்ல சொல்லியிருந்தா பரவாயில்ல, அது லாங்குன்னு சொல்லலாம். பக்கத்திலே இருக்கிற ஊருக்கு உனக்கு தூரம். அதான் 45 கிலோமீட்டர் கம்பேர் பண்ற நீ. கோம்பேரி உனக்கு அவ்வளவு தூரமா இருக்காப்பா? எனக்கு பாட்டில் 10 ரூபா தராங்க. 10 ரூபாய் பெட்ரோல் சரியா போகுமாங்க? நாங்க பண்றது டோர் டெலிவரிப்பா. நான் வந்து அது வந்து நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? எனக்கு பாட்டில் 10 ரூபாய் தராங்க. 10 ரூபாய் சரியா போகுமா? பெட்ரோல் சரியா போகும். நீ இவ்வளவு பேசுறியா? நோ, நீ எவ்வளவு சொன்னாலும் அவ்வளவுதான் பேசுவேன் நானு. சர்வீஸ் இல்லன்னா சர்வீஸ் இல்ல, அவ்வளவுதான். சர்வீஸ் இல்ல. ஆமா. இந்த பக்கத்து ஊர் வர வழி பக்கத்துல இருக்கிற ஊருக்கு பக்கத்துல இல்லண்ணா, இங்கண்ணா பக்கத்து தெருவுல இருந்தா கூட சர்வீஸ் இல்லன்னா சர்வீஸ் இல்லதான். பக்கத்து தெருவுல இருந்தா கூட வர மாட்டேன். சர்வீஸ் இருந்தா தான் வருவோம், சர்வீஸ் இல்லாட்டி வரமாட்டோம். சர்வீஸ் எல்லாம் வர மாட்டேன். ஆமா. இப்ப நான் பிக்கப் போட்டுக்கிறேன், அதுக்கு வர மாட்டேன். ஆமா. சரிப்பா. உங்க கூட இருந்த பசங்க எல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன். ஒரு அமௌண்ட் பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வாங்கி போறது. இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போனாங்களா? அது எப்படிப்பா? அவங்களா எப்படி வந்தாங்க? அவங்களும் அதே காசு தானே கொடுத்து வாங்கிட்டு போறாங்க.
அதே காசு தானே உங்ககிட்ட அவங்களுக்கும்? யாருன்னா எக்ஸ்ட்ரா வாங்க காசு? இல்லப்பா, அதே காசு தானே அவங்களுக்கும் சம்பளம் வருது. அவங்க மட்டும் அவங்களுக்கு சம்பளம் பெட்ரோல் காசு, எனக்கு சம்பளம் பெட்ரோல் காசு எல்லாம் இல்ல, சிமெண்ட்டுக்கு. சோ இப்போ வர முடியாது. வர முடியாது. ஓ சரிப்பா. ஈகாம் எக்ஸ்பிரஸ் ஏன் ஈகாம் எக்ஸ்பிரஸ் தெளிவான மெசேஜ் வருது, இங்க வரது சரிப்பா, ஈகாம் ஓகேப்பா. எக்ஸ்பிரஸ் மட்டும் தான். சரிப்பா சரிப்பா. இல்ல கால் பண்ண காலும் போக மாட்டேங்குது, அதுக்குதான். கால் எப்படி போகும் கம்பெனி காலு? மெசேஜ் வந்துச்சுப்பா, கால் பண்ணி அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு மெசேஜ் வந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. காலும் போல. அதான் கேட்டேன். சரிண்ணா.